Okay, so we discussed project life cycle in the last clip, right? நீங்க ஒரு விடயத்தை இதுல தெளிவா வழங்க வேண்டியிருக்கு. இந்த ப்ரொஜெக்ட் லைஃப் சைக்கிள் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரைட்? ப்ரொஜெக்டுக்கு ப்ரொஜெக்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன உதாரணத்தின்படி ஒரு பேங்க் உதாரணத்தை நான் சொன்னேன். கம்ப்யூட்டரைஸ் பண்ணும் பொழுது பல ஃபேஸஸ் வரலாம் சொல்லி, இந்த கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸஸ் தான் வந்து ப்ரொஜெக்ட் லைஃப் சைக்கிள்னு சொல்றோம், ரைட்? இப்போ உங்களுக்கு பாஸ்ட் பேப்பர்லையும் சில கேள்விகள் பார்த்துருக்கிறேன். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், ப்ரொஜெக்ட் லைஃப் சைக்கிள், இது ரெண்டும் வித்தியாசம். நான் ப்ரொஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம், ஏதோ ஒரு பொருளையோ அல்லது சேவையோ வழங்குவதற்காக தற்காலிகமாக எடுக்கப்படுகின்ற ஒரு முயற்சின்னு பார்த்தோம். அப்ப ஒரு அவுட்புட்டாக வர்றது ஒன்று ப்ரொடக்டாக இருக்க போகுது அல்லது சர்வீஸாக இருக்க போகுது. இந்த ப்ரொடக்டுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. இந்த ப்ரொடக்ட் உற்பத்தி செய்யறதுக்காக அல்லது இந்த சேவையை வழங்குறதுக்காக நாங்க செய்கின்ற செயற்திட்டத்துக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. செயற்திட்டத்துக்குரிய வாழ்க்கை சுற்றோட்டம் என்றதைத்தான் நம்ம வந்து இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம். ஓகே, கலெக்ஷன் ஆஃப் ஃபேஸஸ். ப்ரொடக்டுக்குரிய லைஃப் என்று சொல்றது, ரைட்? ஜெனரலி தேர் ஆர் 4 stages. ஒன் இஸ், ஒரு கிராஃப் கீறினீங்கன்னா இப்படித்தான் இருக்கு. ஒரு ப்ரொடக்ட், லெட் இட் பி ஐ சாஃப்ட்வேர் ப்ரொடக்ட், அந்த டைம் பீரியடுக்கும் சேல்ஸுக்கும் இடையில ஒரு கிராஃப் கீறுவீங்கன்னு சொன்னால், இனிஷியலி தேர் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் பார்ட், ரைட்? மார்க்கெட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, தென் growth level, then maturity level, then declining level. This is called product life cycle. It's called product life cycle. இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ல ஒரு தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சொல்லுகின்ற பொழுது ஒரு தனித்தனி பகுதியாக நாங்க வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வரும் வரைக்கும் நிறைய ப்ரொஜெக்ட்ஸை வந்து நாங்க செய்யறோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அந்த ப்ரொஜெக்டை வந்து ஃபேஸ் சொல்லி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ப்ரொஜெக்ட் லைஃப் சைக்கிள் ஃபேஸஸ் சொல்லி, ப்ராடக்ட்டுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான் ப்ரொஜெக்ட் லைஃப் சைக்கிள். ஓகே, உட்பட்ட விடயம் தான் ப்ரொஜெக்ட் லைஃப் சைக்கிள், ரைட்? So I will touch some past paper question at the end of my presentation, right? Next thing, as far as the software development is concerned, software product is concerned, we call this product life cycle as system development life cycle. இது சம்பந்தமா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல அல்லது சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் பாடத்துல விரிவாக நீங்க படிக்கிறீங்க, ரைட்? System development cycle is a framework for describing the phases involved in the developing and maintaining information system. ஒரு தகவல் முறைமையை வழங்குறதுக்காக ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் மேற்கொள்றோம். அவுட்புட் என்ன? ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். பல கட்டங்களாக அந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம். இதை நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னா, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டை பொறுத்த மட்டும் இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக்கான நேமான சொல்றோம், சிஸ்டம்ஸ் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். இந்த சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் காமன் நேம் ஃபார் தீஸ் ஜெனரல் ஃபேஸஸ் தான். இந்த ஃபேஸஸுக்குரிய ஜெனரல் நேம்ஸ், ரைட்? பிளானிங், அனலைசிங், டிசைனிங், இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் சப்போர்ட், ரைட்? At the planning stage, you have some model. You have some model, right? I'm always telling that this class should be an interactive class. You can switch on and you can talk with me. So, in planning stage, la vandu enna models vandu you have learned as far as this system development is concerned. These are the famous popular models of system development life cycle. You have waterfall method. You have waterfall model, right? You have spiral model. You have implementation release model, right? You have prototype model. All these are examples for the product life cycle of a software product, right? So you should be very clear. At the beginning, I told you project life cycle. Then I move to product life cycle.
Now I am specifically telling about life cycle for the software products, which is called system development life cycle. Right? System development life cycle the phases வந்து நாங்க என்ன சொல்றோம்? Planning, right? Then you analyze it. Then you design the system. Then you implement it. Then you give support. Once you install the softwares and you system into the organization, time to time, and the organization is தேவையான support service நீங்க செய்றீங்க. சாதாரணமா ஒரு நிறுவனம் வந்து பிளான் பண்ணுது, கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும். ஒரு பேங்க் எடுத்துக்கொள்ளுங்க, பேங்க் ஏன்னு சொல்லி கம்ப்யூட்டரைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணுது, right? As a system analyst or software engineer, they are calling you, right? You go there and you the analysis part, right? You develop conception, you develop the context diagram, data flow diagram, right? All sort of diagrams you develop, you study it well, right? Then you design it. Then after you go for implementation, right? With the support of a programmer, you develop a software product. Software develop பண்ணி install பண்ணி பிறகு time to time you have to give the support service. Why you have to give the சாதாரணமா ஒரு இடத்தை சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா you have to test the data, right? So system maintenance part, you have to do it. So these phases are called common general phases in the system development life cycle. அப்ப இந்த system development life cycle பல மாடல்ஸ் வந்து உங்களுக்கு உதாரணமா இருக்கு. நீங்க எந்த நிறுவனத்துல வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செய்ய போறீங்களோ அந்த நிறுவனத்துடைய தேவையை பொறுத்து, அந்த நிறுவனத்துல இன்டராக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் மேனேஜ்மென்ட்களுடைய விளங்குகின்ற தன்மையை பொறுத்து, டெவலப் பண்ண போற சிஸ்டத்தினுடைய கம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து, you have to choose the right model in the system development life cycle, right? சில வேளை உதாரணத்துக்கு வந்து ஒரு பில்டிங் கட்ட போறோம், வீடு ஒன்று கட்ட போறோம், ரைட்? நீங்க வந்து ஒரு டிராஃப்ட்மேனா இருக்கீங்க அல்லது ஒரு சர்வேயரா இருக்கீங்க. உங்களுக்கு டெக்னிக்கல் பார்ட் தெரியும், எப்படி இவங்க கேட்குற விஷயத்த நம்ம டிசைனிங் பார்ட்டா கொண்டு வந்து வடிவா நல்ல ஒரு மேப் கொண்டு எடுக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க சந்திக்கின்ற கிளையண்ட் வந்து அது சம்பந்தமான நாலேஜே இல்லாத ஆளாக இருக்கலாம். சில வேளை அன்எஜுகேட்டட் பர்சனா இருக்கலாம். மணி வச்சிருக்கார், வீடு கட்டணும், ரைட்? எவ்விடத்தை எந்த ரூம் வரணும், எவ்விடத்தை என்ன ரூம்ஸ் தேவை, என்ன ஹோல் தேவை என்ற ரிக்வயர்மெண்ட் சில ஆக்கள் சொல்றாங்க. ஆனா சிலர் அதுவும் கூட சரியான விளக்கம் தெரியாம இருப்பாங்க. ஸோ இந்த டைம் அவங்கள வந்து அப்படியான யூசர்ஸை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு என்ன மாடல் பொருத்தமாக இருக்குன்றதை as a software developer you have to decide, right? For example, prototype model will be an ideal, right? prototype model என்ன சொல்றோம், ஒரு மாடலை கீறுறோம், அவருக்கு விளங்கப்படுத்துறோம், அதுக்கப்புறம் he can get an idea, அதுக்கப்புறம் அவருக்கு சில ஐடியா வரலாம், இதை சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லலாம். then you redesign it, திரும்ப அவர் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். இப்படி உங்களோட ஃபைனல் கட்ட போடுற வீடுன்னு சொன்னா அந்த ஃபைனல் ஆன அவுட்புட் வரும் வரைக்கும், ரைட்? யூ ரீடிசைன் இட். ஸ்டார்ட் பண்ணோம், திரும்ப ரீடிசைன் பண்றோம், அதுக்கப்புறம் ரீடிசைன் பண்றோம். ஸோ ஏன் அதை இப்படி திரும்ப திரும்ப டிசைன் பண்ண வர்றதுக்கு நீங்க மீட் பண்ற கிளையண்ட் அவர ரிக்வயர்மெண்ட், அவர் அதை வெளிப்படுத்துற விதம் எல்லாமே எல்லா கிளையண்ட்டுக்கும் ஒன்றாக இருக்காது, ரைட்? பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு இடத்தை, ரைட்? சே நவடேஸ் ERP சிஸ்டம், என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், அக்கவுண்டிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லாஜிஸ்டிக் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ரொடக்ட் உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு பென் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு கம்பெனி, அவனோட மெயின் ப்ராடக்ட் வந்து பென். ஆனா
ஐம் சாரி, நான் சொன்ன இவ்வளவு துணை சேவைகளை சப்போர்ட்டிங் சர்வீஸ் வழங்குகின்ற திணைக்களங்களும் அந்த நிறுவனத்தில் இருக்கு. இப்போ நீங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமா இருக்க போகுது, எல்லாத்தையும் ஒரேடியா செய்யறது. ஸோ அக்கௌண்டிங்கை நீங்க ஒரு காலகட்டத்தை எடுத்து கம்ப்யூட்டரைஸ் பண்றீங்க, ஹியூமன் ரிசோர்ஸ் ஃபங்க்ஷனை எடுத்து இன்னொரு அடுத்த செகண்ட் ஃபேஸ்ல செய்றீங்க, லாஜிஸ்டிக் எடுத்து இன்னொரு தேர்ட் ஃபேஸ்ல செய்றீங்க, ரைட்? ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து இன்னொரு ஃபேஸ்ல செய்றீங்க. ஃபைனலி யூ இன்டிகிரேட்டட் ஆல் தீஸ் திங்ஸ், ஆல் தீஸ் ஒவ்வொரு சப்சிஸ்டத்தையும் யூ இன்டிகிரேட்டட் அண்ட் யூ டெவலப் அ காமன் சிஸ்டம், ரைட்? இப்போ இப்படி செய்யக்குள்ள நீங்க அந்த யார் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண போறாங்க, யார் இந்த சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் டீம் யார், அல்டிமேட் யூசர்ஸ் யார், ரைட்? டெக்னிக்கல் பர்சன் யார், ரைட்? பலர் இருக்கக்கூடும், ஒவ்வொரு ஆக்களோட ரிக்வயர்மெண்ட்டும் வேறுபடக்கூடும். அதற்கேற்ற மாதிரி இந்த என்ன சிஸ்டம் டெவலப்மெண்ட் மாடல் உங்களுக்கு தேவையோ யூ ஹாவ் டு சூஸ் இஸ். இது சம்பந்தமா நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அல்லது சிஸ்டம் அனாலிசிஸ்ல டீப்பா பார்த்துருப்பீங்க. ஐ எம் டச்சிங் ஒன்லி ஃபார் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பர்பஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஃபார் த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட், ரைட்? ஸோ ஹியர் இஸ் சம்மரைஸ். Project life cycle is a part of product life cycle. Product life cycle உடைய ஒரு பகுதி தான் project life cycle. Project life cycle identify which transitional action at the end of the projects are included or not. Project life cycle goes through the series of phases to create a product. This is important, right? Series of phases. Phase 1, phase 2, phase 3. Additional project can be included to upgrade the product, right? This is a summary, right? Example, or large system development products are developed as a series of projects. Example, banking system, right? You have accounts, you have loan section, you have credit card section, you have internet banking, right? So all these are separate divisions, right? About complex and a system. So in the idathula you have to have a product life cycle as well as project life cycle, right? Project life cycle and product life cycles are different things, right? Discuss pantom. We will move to the next concept, project management framework, right? This is very important. Almost every year இந்த பகுதியில இருந்து கேள்வி வந்திருக்கு. Project management framework ன்னு சொல்றது is a set of standard project management processes, templates and tools can be used to initiate, execute, control the projects, right? இந்த பிக்சர் தான் அநேகமா வழங்கப்படுத்துறதுக்காக யூஸ் பண்றோம். இதை நாங்க சொல்றோம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க். ஒரு சைட்ல பாருங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நீட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருன்னு நாங்க சொன்னோம், பங்கீடுபாட்டாளர்கள் சொல்லப்படுகின்றவர்கள், குறித்த செயற்திட்டத்தில் அக்கறையுடையவர் அல்லது அந்த செயற்திட்டத்தில் இன்வால்வ் ஆகின்ற சகல தரப்பினரும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அவங்களுடைய தேவைகளும் எதிர்பார்ப்பும் ஒரு புறம் இருக்கு. இப்ப நிறுவனத்துக்குள்ள போறோம். நிறுவனத்துக்குள்ள போனால் 9 knowledge areas, right? Keep in mind 9 knowledge areas, right? Bottomல பார்க்கிறோம் human resource, communication, risk, procurement management. These are facilitating functions, mean துணை சேவைகள். துணை சேவைகள் துணை சேவைகள் சொல்லுகின்ற பொழுது உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர், நீங்க ஐடி படிச்ச ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர். You didn't study human resource, you don't study accounting, but generally project manager என்று சொல்லுகின்ற பொழுது பேசிக்கான இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் ஒர்க்கை செய்தாரதுக்கு ஒரு அக்கௌண்டன்ட் அல்லது ஃபைனான்ஸ் பர்சன் இருக்கலாம், ஒரு ஹெச்ஆர் பர்சன் இருக்கலாம், ரைட்? அந்த ஹெச்ஆர் உடைய துணை இல்லாமல்
அல்லது அந்த ஃபைனான்ஸ் பகுதியினுடைய துணை இல்லாமல் அல்லது அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டீமுடைய துணை இல்லாமல் ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் துணை இல்லாமல் ஒரு சேர்த்திட்ட முகாமையாளரா சேர்த்திட்டத்தை நீங்க என்ன செய்யலாது மூவ் பண்ணி கொண்டு போயிடாது. ஸோ இந்த 4 பகுதியை நாங்க சொல்றோம் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ். ஆக மேலுக்கு பாத்தீங்கன்னா ஸ்கோப் மேனேஜ்மெண்ட், ரைட்? உங்களுடைய சேர்த்திட்ட பொறுத்த மட்டும் ஒரு சேர்த்திட்டத்தின் விசாலம் சம்பந்தமா உங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கு. அது எப்படி செய்யற விஷயம், எந்த ஏரியாவுக்குள்ள நீங்க நிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இதை நாங்க சொல்றோம் கோ ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? ஒரு சேர்த்திட்டத்துடைய ஒரு ஒரு பேக்போன், ஒரு முதுகெலும்பு, ரைட்? இதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் ஹெச்ஆர், இதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் கம்யூனிகேஷன், இதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் ரிஸ்க், இதுக்கு சப்போர்ட் பண்றதுதான் ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜ்மெண்ட். அப்போ கீழுக்கு இருக்கிற நாளும் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன், மேலுக்கு இருக்கிற நாளும் கோ ஃபங்க்ஷன்ஸ், ரைட்? இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் நாங்க சொல்றோம் ப்ரொஜெக்ட் இன்டிகிரேஷன் மேனேஜ்மெண்ட். இதை இணைத்து கொண்டு யூ ஹாவ் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், பின்னால் நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன ப்ரொஜெக்ட் டூல்ஸ் டெக்னிக்ஸ் இருக்குன்னு சொல்லி. இதை வச்சுக்கொண்டு நிறுவனத்துக்குள்ள போனீங்க என்றால் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு நிறுவனத்துல பல செயற்திட்டங்கள், ஒரு நிறுவனம் ஒரு செயற்திட்டம் மாத்திரம் செய்யாது, பல செயற்திட்டங்கள் செய்யும், ரைட்? ஸோ எல்லா ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய செயற்திட்டங்கள் இருக்கின்றது. we call it project portfolio. Then you are moving as a project manager, இது அவ்வளவையும் எடுத்துக்கொண்டு you are moving to success, enterprise success. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் என்று சொல்கின்ற பொழுது இந்த மெயினான ஏரியாஸ் வரும். ஒன்று ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவங்களுடைய நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். இரண்டாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் ஏரியாஸ் என்று சொல்கின்ற பொழுது இந்த ஃபெசிலிட்டேட்டிங் ஃபங்க்ஷன்ல இருக்கிற நாளும் கோ ஃபங்க்ஷன்ல இருக்கிற நாளும் ப்ராஜெக்ட் இன்டிகிரேஷன் மேனேஜ்மெண்ட் சேர்ந்து 9 knowledge area, right? Then you have tools and techniques in the organization with project portfolio to move forward. Okay, so in the pictures நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கிறது நல்லது. அநேகமான கேள்வி பேப்பர்ல நான் பார்த்திருக்கிறேன், ரைட்? ப்ராஜெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சம்பந்தமா நான் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கிறேன். ப்ராஜெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆர் த பீப்புள் இன்வால்வ்ட் or affected by the project activities. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்றார்கள் செயற்திட்டத்தில் அக்கறையுடையவர்கள் அல்லது செயற்திட்டத்தில் உள்வாங்கப்பட்டு செயற்திட்டத்தில் என்னன்னு சொல்லலாம் இணைந்து செயற்படுகின்ற அனைவரும். அது let it be a project sponsor, supporting staff, customer, user, supplier, right? Government, whoever it is, யாரெல்லாம் இந்த செயற்திட்டத்துல பங்கு கொள்கின்றார்களோ, அக்கறையுடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் ப்ராஜெக்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரைட்? ஸோ இந்த 9 knowledge areas என்று நான் இவ்விடத்துல இந்த டச் பண்ண இந்த விஷயத்துல விளக்கம் இதுதான். ஸ்கோப், டைம், காஸ்ட், குவாலிட்டி, இது 4 கோ ஃபங்க்ஷன்ஸ். இந்த 4 தான் செயற்திட்டத்தினுடைய objectives, specific objectives அடையிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ரைட்? I underline the word specific. Okay, specific project objectives, right? The other 4 functions, human resource, communication, risk, procurement management, these 4 are facilitating areas, the means through which the project objectives are achieved. இதன் மூலமாக செயற்திட்டத்தினுடைய நோக்கம் அடையப்படுகின்றது, ரைட்? ஆனால் கோ ஃபங்க்ஷன் மூலமாக செயற்திட்டத்தினுடைய ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் are achieved, right? என்ன vision, mission, objectives சம்பந்தமாக you have learned in the management, you have a subject, I think, right? You have learned
right? Objectives க்கு smart features இருக்கணும், right? Smart feature என்ன, right? Specific, measurable, achievable, time bound, sorry, realistic and time bound. ஒவ்வொரு எழுத்துக்கும் முன்னாடி இருக்கிற S for specific, right? M for measurable, right? A for achievable, R for realistic, and smart. T for time bound. In the field, உங்களோட சேர்த்துட்டதுடைய நோக்கத்துக்கு இருக்கணும், right? இது சம்பந்தமா you have studied in the management, right? Moving to the other part. Moving to the other part. இத நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம், right? Project integration management சொல்லுற பொழுது as ஒரு சேர்த்திட்ட முகாமையாளரா you are coordinating everything, right? Coordination is highly important. Project integration management includes the process required to ensure that various elements of projects are properly coordinated, right? Human resource support தராம you can't move forward. இல்ல டிபார்ட்மெண்ட் எனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜரா சப்போர்ட் தருது, அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னா you can't move forward. Without money you can't, right? ஒரு நிறுவனத்துல பேசிக்கா வந்து you have money, main power, right? Material, right? The other one I'm unable to recollect it, right? MIS, all these resources are there. Sorry, methods, all these are resources, right? இது இவங்களுடைய இந்த தொழிற்பாடுகளுடைய துணை இல்லாமல், கோஆர்டினேஷன் இணக்கப்பாடு இல்லாமல் ஒரு செயற்திட்ட முகாமையாளர் தான் நீங்க செய்யலாது, தொழிற்பட முடியாது. அப்ப செயற்திட்ட முகாமையாளரா HR, அக்கவுண்டிங், ரைட், கம்யூனிகேஷன்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரைட், ஸ்கோப் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், இன்டிகிரேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி to go forward. அதுதான் நாங்க சொல்றோம் ப்ராஜெக்ட் இன்டிகிரேஷன் மேனேஜ்மெண்ட். இந்த ப்ரோசஸ் என்ன சொல்ற பொழுது இந்த ப்ரோசஸ் வந்து என்னென்ன விடயத்தை உள்ளடக்குதுன்னு சொன்னால், ஒன்று ப்ராஜெக்ட் சார்ட்டர். ப்ராஜெக்ட் சார்ட்டர் சம்பந்தமா நான் போன கிளாஸ் உங்களுக்கு சொன்னேன். Work with stakeholders to create the document that is formally authorized the project charter. ப்ராஜெக்ட் சம்பந்தமான சகல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு ஆவணத்தை தான் நாங்க வந்து என்ன செய்யறோம், ப்ராஜெக்ட் சார்ட்டர்னு சொல்றோம். அதுதான் ப்ராஜெக்டை வந்து உத்தியோகபூர்வமாக செயற்படுத்துறதுக்கு அனுமதி அளிக்கின்ற ஒரு ஆவணமாக இருக்குது, ரைட்? Then project management plan. You have to plan என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்க செய்யணும், ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் உள்ள வார சப் ஆக்டிவிட்டீஸ் என்ன, யார் யார் அந்த ஆக்டிவிட்டீஸுக்கு உரிய இன்சார்ஜான ஸ்டாஃப், என்னென்ன ரிசோர்ஸ் தேவை, எவ்வளவு காலத்துக்கு செய்ய, யூ ஹாவ் டு பிளான் இட், ரைட்? தென் எக்ஸிக்யூட் இட், நிறைவேற்றம், ரைட்? நிறைவேற்றி போகல யூ ஆர் மானிட்டரிங். உங்களுக்கு நீங்க அடைய எதிர்பார்க்கப்பட்ட இலக்கு உங்களுக்கு தரப்பட்டிருக்கு, நீங்க கரண்ட்ல போகல எந்த அந்த இலக்குக்கு நோக்கி செல்றீங்களா, ரைட்? இலக்கு அடையிறதுக்குரிய ஒரு சப் மைல்ஸ்டோன்ஸ் இருக்கு, ஒவ்வொன்றையும் நீங்க அடைஞ்சு கொண்டு போறீங்களா? அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த கெப்புக்குரிய காரணம் என்ன? யூ ஹேவ் டு ரீப்ளான் அண்ட் டூ இட், ரைட்? ஸோ பெர்ஃபார்ம் த இன்டிகிரேட்டட் சேஞ்ச் கண்ட்ரோல், தென் யூ க்ளோஸ் த ப்ராஜெக்ட். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் இன்டிகிரேஷன் மேனேஜ்மெண்ட், ரைட்? யூ கேன் கோ த்ரூ திஸ். Strategic planning, right? This சம்பந்தமாக you have studied in the management. எப்படி ஒரு சிறந்த ஒரு ப்ராஜெக்டை வந்து அடையாளம் காண்பது, ஐடென்டிஃபைங் பொட்டன்ஷியல் ப்ராஜெக்ட்ஸ், ரைட்? நிறைய சேர்த்திட்ட வாய்ப்புகள், நிறைய சேர்த்திட்டங்கள் இருக்கலாம், ரைட்? என்ன வகையான, எப்படி நாங்க சிறந்ததொன்றை தெரிவு செய்யறது? Strategic planning involves determining long-term objectives, predicting future trends,
projecting the need for the product and services. Right? Or product or say or project நீங்க செய்ய போறீங்கன்னு சொன்னால் you have to have a long term objective. ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்கிறத நீங்க முன்னுணரணும். Predicting the future trends and projecting the need for the new products. அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான நியூ ப்ராடக்ட் சர்வீஸ் சம்பந்தமான தேவைப்பாடுகள் சம்பந்தமா you have to project it, right? எதிர செயற்படுத்தி கொண்டே நீங்க போகணும். எப்படி இதை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் எப்படி செய்யப்படுதுன்னா இந்த டெக்னிக்ஸ் கூட நீங்க படிச்சிருப்பீங்க. SWOT அனாலிசிஸ் மேனேஜ்மெண்ட்ல SWOT, S for strength, W for weakness, O for opportunities, T for threats. As part of the strategic planning, organizations should identify the potential projects. Use realistic method to select which project to work on. Formalize the project initiation by issuing the project charter. Right? இந்த SWOT சம்பந்தமா சேர்த்திட்டம் மாத்திரமல்ல, நிறுவனம் மாத்திரமல்ல, தனிப்பட்ட நீங்க கூட வந்து ஒரு SWOT அனலைசிஸ் செய்யலாம். ரைட்? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ங்கிறது நிறுவனத்துக்கு உள்ள அல்லது சேர்த்திட்டத்துக்கு உள்வாரியாக அல்லது தனிப்பட்ட நபரை சொல்ல போனீங்கன்னா தனிப்பட்ட நபரோட தொடர்பட்டதா இருக்கு. மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் உங்கள்கிட்ட இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸும் அவுட் சைட் என்வாயன்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த்தை பாவித்து வீக்னஸ் இல்லாம ஆகணும், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தடைகளை நீக்கணும் அல்லது வெல்லணும். இதை சரியா அனலைஸ் பண்ணக்கூடியாக்கள் யூ கேன் பி a successful person. The organization can be a successful organization. Even the projects, right? A successful project ஆகுறன்னு சொன்னா you have to analyze well, right? சில போல அனலைஸ் பண்ணுற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு, உங்களோட வீக்னஸ் என்னன்னு. ரைட்? ஃபார் an எக்ஸாம்பிள், இப்போ நான் யாரோ ஒரு ஆள் எழுந்த மாதிரியா வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல உங்களோட ஸ்ட்ரென்த் ரெண்டு உங்க வீக்னஸ் ரெண்டு என்னன்னு சொல்ல சடனா உங்களால சொல்றது கஷ்டமா இருக்கு. You should analyze yourself. You are studying as a student. இந்த SWOTங்கிறது சேர்த்திட்டம் ஆர்கனைசேஷன் மாத்திரமல்ல, தனிப்பட்ட உங்களுக்கும் பொருந்தும். ஓகே, as a student, what is your strength? What is your weakness? You analyze it. What are the opportunities available at the environment? What are the threats you have to face in the environment? Right? Using the opportunity, you try to eliminate the threats. Using your strength, you eliminate your weakness. Then only you can be a successful person. Right? About strategic planning, ஒன்று செய்தால்தான் சரியான ஒரு சரியான ஒரு செயற்திட்டத்தை என்ன செய்யலாம், அடையாளம் காணலாம். ஸோ அதுக்காக செய்யப்படுற அனலைசிஸ் பல டெக்னிக்ஸ் இருக்குது. அதுல பிரதானமானது the SWOT. ரைட்? Method of selecting the projects. There is usually not enough time or resource to implement all projects. Method of selecting projects include focusing on broad organizational need, categorizing information technology projects, performing net present value analysis, using weighted scoring model, implementing balanced scorecard. Right? இந்த நான் ஹைலைட் பண்ணிருக்கிறதும் அதுக்கு கீழே இருக்கிற ரெண்டு மாடல்ஸ். இதுல இந்த NPV சம்பந்தமான கேள்வி ஒவ்வொரு வருடமும் உங்களோட பாஸ்ட் பேப்பர்ல வந்துருக்கு. ரைட்? இப்ப நான் சொல்ற விடயத்தை தெளிவா விளங்கி கொடுங்க. ரைட்? நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றீங்க. யூ ஹாவ் டு டெவலப் ஒரு பொட்டன்ஷியலான ப்ராஜெக்டை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, டைமும் ஏனைய வளங்களும் போதுமான அளவு இல்லை. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட வளம் தான் உங்களுடைய. உதாரணத்தை வச்சுக்கொள்ளுங்க, யூ ஹேவ் 10 million மணி. 10 million கொண்டு நீங்க
ஆப்டிமம் லெவல் உத்தமமான அளவு பிரயோசனம் அல்லது நன்மையை அடையணும். So you have to choose the best project. பெஸ்ட் ப்ராஜெக்டை சூஸ் பண்றதுக்கு இப்போ நாம சொன்னோம் இந்த SWOT அனலைஸ் செய்யறோம், ரைட்? அதே மாதிரி ஃபைனான்சியல் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யூ ஹேவ் சம் டெக்னிக்ஸ். இப்போ நான் சொல்ற விடயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள இந்த நெட் ப்ரெசன்ட் வேல்யூ அல்லது அது ஃபைனான்சியல்ங்கிறது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். இது ஒரு பெரிய சிக்கலான விடயம் அல்ல, ரைட்? இந்த டெக்னிக்ஸ் என்னத்தை சொல்லுதுன்னா, இன்றைக்கு நான் சொல்ற விடயம் உங்களுக்கு வந்து மேலதிகமாக இருந்தாலும் இதை விளங்கினீங்கன்னு சொன்னா தெளிவா உங்களால இந்த கொஸ்டின்ஸை டீல் பண்ண இயலும், ரைட்? உங்களோட கையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் 100 rupees, ரைட்? 100 rupees, ரைட்? நான் ஒரு எடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இதை விளங்கினீங்கன்னா நான் சொல்ல போற இந்த NPV எல்லாம் விளங்குறது லேசா இருக்கு. 100 rupees, ரைட்? 10 ரூபா வந்து ஒரு பென். யூ கேன் பை 10 pens. You can buy 10 pens, ரைட்? இன்றைக்கு என்ன 5ஆம் மாதம் 27ஆம் தேதி. You can buy 10 pens. Maybe next year you have 100 rupees. ஒரு பென் வந்து 15 ரூபாவா ஆயிடுச்சு, விலை கூடிட்டு. இப்போ உங்களால அந்த 10 பெண்ணை வந்து வாங்க முடியுமா? நோ. இங்க 2 விஷயம் சொல்லப்படுது. ஒன்று, பொருட்கள் சேவைகள் உடைய விலை அதிகரித்தல். இதைத்தான் நாங்க சொல்றோம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் சொல்றோம். பணவீக்கத்தின் காரணமாக உங்கள்கிட்ட இருக்கின்ற பணம் 100 ரூபாய், அவனுடைய முகப்பெறுமதி அல்லது வெளியகப்பெறுமதி அகப்பெறுமதி 100 ரூபாவாக இருந்த போதிலும் சென்ற வருடம் இந்த வருடம் உங்களால் 10 பேனையை கொள்வனவு செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா மேபி அடுத்த வருஷம் 15 ரூபாய் விலை கூடினதால உங்களால போகுது, ரைட்? 6-7 பேன் உங்களால வாங்கக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த பணம் வெளியகப்பெறுமதி 100 ரூபாவாக இருந்தாலும் அந்த பணத்தை கொண்டு கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. என்ன காரணம்? விலை கூடியிருக்கு. ஆகவே அந்த பணத்தினுடைய உள்ளக பெறுமதி, நான் சொல்ற வேர்டு நல்லா கவனிங்க, உள்ளக பெறுமதி வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுதான் அந்த கன்செப்ட். ஓகே, 100 ரூபாவாக இருந்தாலும் அதனுடைய உள்ளக பெறுமதி குறைவடைஞ்சிருக்கு. இந்த தியரி தான் சகல இன்வெஸ்ட்மெண்ட்லையும் நாங்க பேசிக்கா பாக்குற விடயம். ஒரு செயற்திட்டம் கொண்ட அடையாளம் கண்டியும், ரைட்? உதாரணத்துக்கு 10 மில்லியன் ரூபாய் காசு இருக்கு. இந்த செயற்திட்டத்துல நாங்க முதலீடு செய்ய போறோம் 2021ஆம் ஆண்டு. நீங்க வைங்களேன் 5 வருஷ ப்ராஜெக்ட். 2022, 23, 24, 25, 26 இந்த 5 வருஷத்துக்கும் ஒரு 2 மில்லியன் ரூபாய் ஒவ்வொரு வருஷம் அல்லது ஒரு 3 மில்லியன் ரூபாய், 3 மில்லியன் வைங்களேன், 3 மில்லியன் ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக கிடைக்கும். இந்த தரவெல்லாம் 2021 நீங்க அனலைஸ் பண்றீங்க. 2021 நீங்க அனலைஸ் பண்றீங்க. நான் திரும்ப சொல்றேன், விளங்காட்டி கேட்டுக்கொள்ளுங்க. 10 மில்லியன் 2021 இன்றைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அடுத்த வருடம் 2022 3 லட்சம் கிடைக்குது, 23 3 லட்சம் கிடைக்குது, 24 3 லட்சம், 25 3 லட்சம், 26 3 லட்சம். இப்ப நாம எழுந்த மாதிரியாக கணக்கு பார்த்தோம்னா 5 வருஷத்துக்கும் 3 லட்சம் படி 15 லட்சம் கிடைக்குது. 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்றோம், ரைட்? அவே 5 லேக் ப்ராஃபிட்டா இருக்குன்னு சொல்லி நாங்க எடுக்கலாம். இது வந்து ஒரு கணக்கு ரீதியா உங்களுக்கு அது சரியா தெரியுது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன கோட்பாட்டின்படி இந்த முதலாவது வருடம் கிடைக்கின்ற 3 லட்சம் இன்றைக்கு அது 3 லட்சம்
ஆனால் அந்த வருடம் வருகின்ற பொழுது அந்த 3 லட்சத்துடைய உள்ளக பெறுமதி குறைவடைஞ்சிருக்கு. 3 லட்சம் அல்ல, அதை விட குறைவாக இருக்கிறது. 2023 கிடைக்க போற 3 லட்சம் மேபி அதை விட குறைவாக இருக்க போகுது. அதனுடைய உள்ளக பெறுமதி அதை விட குறைவாக இருக்க போகுது. 24 அப்படி, 25 அப்படி, 26 அப்படி. அப்ப இந்த கான்செப்ட் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால் என்பிவி. என்பிவி என்று சொல்வதனுடைய அர்த்தம் நெட் பிரசன்ட் வேல்யூ. 2021 போடுற 10 மில்லியன் தான். ஏன் நான் ஏற்கனவே சொன்ன 100 ரூபா காசை கொண்டு 10 பென் வாங்க போறோம். ஸோ எந்த விதமான இழப்பீடும் இல்லை. ரைட், 100 ரூபா தான், அதே வேல்யூ தான் வரப்போகுது. 10 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா 10 மில்லியன் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா 2022, 23, 24, 25, 26 பொறுத்த மட்டுக்கு 3 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சாலும், வெளியே பெறுமதி 3 லட்சம் ரூபாய் இருந்தாலும் அவனுடைய உலக பெறுமதி குறைவாக போகுது. இப்ப இந்த தியரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த உள்ளக பெறுமதியை நீங்க அந்த 3 லட்சம் ரூபாய்க்குரிய உள்ளக பெறுமதி 1ஆம், 2ஆம், 3ஆம், 4ஆம், 5ஆம் வருடங்களில் என்ன என்பதை நீங்க கண்டுபிடித்து அந்த உள்ளக பெறுமதி அவ்வளவையும் கூட்டி, ஏன் அது உங்களுக்கு வர இருக்கிற காசு முதலாவது வருடம் அல்லது நடப்பு வருடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முதலீடு செய்த 10 லட்சம் கழிக்கின்ற பொழுது வருகின்ற தேறிய பெறுமதி தான் நெட் பிரசன்ட் வேல்யூ. இந்த நெட் பிரசன்ட் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குமா இருந்தால் அந்த ப்ராஜெக்டை நீங்க என்ன செய்யலாம், செயற்படுத்தலாம்னு சொல்லுது. இதுல நீண்ட விளக்கம் இருக்கு. நம்ம ஒரு கணக்கை டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த கணக்கை டிஸ்கஸ் பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, உதாரணம் வேற எங்க இருந்து எடுக்கல, இந்த பாஸ் பேப்பர்ல இருந்து 2019 ஆண்டு பாஸ் பேப்பர் உங்க கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட், இந்த பாஸ் பேப்பர்ல இருந்து நாம செய்து பார்ப்போம். சரியா? ரைட், ஓகே. I will take an Excel sheet and quickly I will explain this question. ரைட், நீங்களும் கால்குலேட்டர் இருந்தால் உங்க கையில சேம் டைம் நீங்க செய்து பார்க்கலாம். Let me to take an Excel sheet. It's getting loaded. Still it's loading. Right, நான் கணக்கு செய்கின்ற பொழுது நீங்களும் செய்து பார்க்கலாம். அப்ப உங்களுக்கு அது லேசா இருக்கும் விளங்கிக் கொண்டது. Still slow. ரைட், ஓகே. இல்ல தரப்பட்டிருக்கிற தரவை நான் ஃபர்ஸ்டா டைப் பண்ணிக்கொள்றேன். இயர் கேஷ் ஃப்ளோ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். டாலர்ல தந்திருக்கார். One, two, three, 4, 5, 6. No, 5 years only. Cash flow தந்திருக்கார் 20,000. Right, 100,000.
again 100,000, again 200,000, again 150,000. Right? எல்லாம் டாலர் வேல்யூல இருக்கு. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் ஒன்று தந்திருக்காரு உங்களுக்கு. ரைட்? இது நேரடியாவே தரப்பட்டிருக்கு. 9260857 0.794, right? 0.735, right? 0.681. The discounting factor ங்கறதுடைய வேல்யூ ஒரு தரப்பட்டிருக்கு. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், இப்ப நான் சொன்னமே 100 ரூபாய். இந்த 100 ரூபாவை நீங்க மறந்து forget about it. You take 1 rupee. இண்டே 1 rupee இன்றைக்கு 1 ரூபாய் தான். ரைட்? இண்டே 1 rupee இன்றைக்கு 1 ரூபாய் தான். ஏன் 100 ரூபாய் கொண்டு 10 பென் வாங்கினா 100 ரூபாய் 100 ரூபான்னு சொன்னோம். ரைட்? ஓகே. அடுத்த வருடம் தான் 100 ரூபாவுடைய உலக பெறுமதி குறையுதுன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்திய 1 ரூபாய் வந்து அடுத்த வருடம் வந்து உலக பெறுமதி குறைய போகுது. அப்போ உலக பெறுமதி குறைகிறத வந்து பெர்சன்டேஜ்ல நிறுவனத்துக்கு நிறுவனம், சேர்த்திட்டத்துக்கு சேர்த்திட்டம், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. இதுல விளக்க தேவையில்லை, ஃபைனான்ஸ் தான் இது வந்து டீப்பான விஷயம். அல்லது ஒரு பெர்சன்டேஜ் ஒன்று தருவாங்க, அந்த பெர்சன்டேஜ் அடிப்படையில குறையும். ரைட்? குறைஞ்சால் இந்த பெர்சன்டேஜுக்கு முதலாவது வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம் அதனுடைய இந்த டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய ஃபேக்டர் இந்த நம்பரிங் தானே 0.9857 இதை கண்டுபிடிக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு டேபிள் ஒன்று இருக்கு, டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் டேபிள். அதை சொல்றது நான் உங்களோட கிளாஸ்ல வந்து போஸ்ட் பண்றீங்க. அந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் டேபிள்ல போயிட்டு நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் எந்த வருஷம் பார்த்து நீங்க தான் என்ன செய்யலாம், இந்த ஃபிகரை வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ரைட்? எவ்வளோன்றது காணலாம். ஈஸி வே இந்த ஃபார்முலா. ரைட்? நான் டைப் பண்றதை பாருங்க. 1 ரூபா தானே பிள்ளைகள்? 1 ரூபா 1/1 பிளஸ் r to the power n. இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே, can you see my screen? Yeah, something wrong? Yes. Can you hear me? Yes. Okay. Can you see my video? Can you see my video? No. Oh, what happened? Right? Hope you got back. Right? Everything is okay. Right?
இந்த ஃபார்முலாவை நீங்க என்ன செய்யலாம், யூஸ் பண்ணி காணலாம். ரைட், உதாரணமா நான் அடிச்சு காட்டுறேன். உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க, நான் நினைக்கிறேன் 10% சொல்லி. நேரடியாக டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் நல்லா அவதானிங்க. நேரடியாக டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருடைய பெருமானம் கணக்குல தரப்பட்டால் யூ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூ. அது இருக்கு. ரைட், அது எப்படி செய்யறது இப்ப நான் காட்டுறேன். ரைட், அதர்வைஸ் யூ forget about it, this formula. இதை நாம கொஞ்சம் லேட் ஆகி டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், இப்போ இந்த கணக்கை எப்படி செய்யறேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ தந்திருக்கார், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தந்திருக்கார். இதான் தரப்பட்டிருக்கிற தரவு. நான் வாசிக்கிறேன் கணக்கு. The sum of 400,000 investment in IT project may give a series of below cash inflows in future. Should we accept or reject the project? Justify your reason. $4 லட்சம் வந்து ஒரு ஐடி ப்ராஜெக்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ண இருக்காங்க. ரைட், இந்த 4 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு, அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடந்த வருடத்துக்கு பிறகு, முதலீடு செய்யப்பட்டதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு வருடம், முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வருடங்கள்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து தரப்பட்டு $20,000, $1 லட்சம், $1 லட்சம், $2 லட்சம், $1,50,000. இதனுடைய அந்த மூலதன இழப்பு செலவினம் பெருமானம் பெர்சன்டேஜ்ல தரப்படல. நேரடியாக அதனுடைய குறைக்கப்பட வேண்டிய அந்த டிஸ்கவுண்ட் பண்ணப்பட வேண்டிய பெர்சன்டேஜ் உங்களுடைய அமௌண்ட் தரப்பட்டு 0.926 இருந்து 5வது வருடம் 0.681. ரைட், டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் தரப்பட்ட ஈஸி வே. ரைட், நான் இப்போ உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்றேன். $4 லட்சம் வந்து காசு வந்து நிறுவனத்திலிருந்து வெளியில போகுது. காசு வந்து நிறுவனத்திலிருந்து வெளியில போகுது. நம்மளை விட்டு வெளியாகிறதால இதை நாம சொல்றோம் கேஷ் அவுட்ஃப்ளோ. கேஷ் அவுட்ஃப்ளோ. ரைட், வெளியாகிற வருடத்தை நாங்க அசியூம் பண்ணுவோம் இயர் 0. இயர் செய்யறாங்களும் இருக்காங்க சில புக்ஸ் அப்படியானது, யூ கேன் ரிஃபர் இட். பட் ஜென்ரலி நாங்கள் இயர் 0 எடுப்போம். ரைட், காசு எங்களை விட்டு வெளியில போகுதானே, இப்ப இதுக்கு சொல்றது கேஷ் அவுட்ஃப்ளோ. இது எப்பவும் எங்களை விட்டு வெளியில போறதால இதை நாம மைனஸ்ல என்ன பண்ணுவோம், 400,000. ரைட், bracket மைனஸ்ல இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கின்ற அந்த வருடம் $1 தான், அப்படித்தானே சொன்னேன். அவை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருடைய பெருமானம் 1. டிஸ்கவுண்டிங் ஃபேக்டருடைய பெருமானம் 1. ரைட், முதலாம், இரண்டாம், மூணாம், நாலாம், ஐந்தாம் வருடங்கள் காசு எங்களுக்கு நிறுவனத்துக்குள்ள வருது, ரிட்டர்னா கிடைக்குது. நாங்க செய்த முதலீட்டுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. இதை நாங்க சொல்றோம் எங்களுக்கு உள்ள வாரதால காசு உட்பாய்ச்சல். ஏற்கனவே சொன்னது காசு வெளிப்பாய்ச்சல், கேஷ் அவுட்ஃப்ளோ. இப்போ வாரது காசு உட்பாய்ச்சல், கேஷ் இன்ஃப்ளோ. இப்ப இந்த 20,000, 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 1,50,000 கேஷ் இன்ஃப்ளோ. ஓகே, இது ரெண்டுக்கும் பொதுவான சொல் கேஷ் ஃப்ளோ, காசு பாய்ச்சல். உட்பாய்ச்சலாகவும் இருக்கலாம், வெளிப்பாய்ச்சலாகவும் இருக்கலாம். ரைட், இப்ப இந்த கேஷ் ஃப்ளோ 4 லட்சம் குறிப்பிட்ட ஆண்டுல வெளியில போகுது. இந்த 20,000, 1 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம், 1.5 லட்சம் எல்லாம் முதலாம் வருடத்திலிருந்து 5ஆம் வருடம் பின்னோக்கி 2026 வரைக்கும் கிடைக்க இருக்கின்ற பெருமானம் ஃபியூச்சர் வேல்யூல இருக்கு, எதிர்காலத்துல கிடைக்க இருக்கிற வேல்யூல இருக்கு. இப்ப நாம என்ன செய்யணும்னால் இதை டிஸ்கவுண்ட் கழிப்புணவு செய்து டிஸ்கவுண்ட் ஃபேக்டரால பெருக்கினோம் என்று சொன்னால் எதிர்காலத்துல கிடைக்க இருக்கிற 20,000 முதலாம் வருடம் முடிவுல கிடைக்க இருக்கிற 20,000 இன்றைய பெறுமதி என்ன, 1 லட்சம் ரூபாய் 2ஆம் வருட இறுதியில கிடைக்கிறது இன்றைய பெறுமதி என்ன, அதே மாதிரி 3ஆம் வருடத்துல இறுதியில கிடைக்க இருக்கிற 1 லட்சம் ரூபாவுடைய இன்றைய பெறுமதி என்ன, 4ஆம் வருடத்துல 2 லட்சம் கிடைக்குது, 4ஆவது வருடத்துல 2 லட்சமா இருந்தால் அதனுடைய இன்றைய பெறுமதி என்ன, 5ஆம் வருடத்துல வந்து
முடியக்குள்ள வந்து 1.5 லட்சம் ரிட்டர்ன் கிடைக்க இருக்குது. அது 5வது வருடத்துடைய பெறுமதி 1.5 லட்சம். அப்ப அதோடைய இன்றைய பெறுமதி என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது எப்படின்னா ஈஸி வே. கேஷ் ஃப்ளோவை டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரால பெருக்கிறோம். ரைட்? பெருக்கினால் இந்த கோலத்துல நான் கண்டுபிடிச்ச இந்த அமௌண்ட்டை நாம் சொன்னோம் எல்லாமே 2021 முதலாம் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வருடங்கள்ல கிடைக்க இருக்கின்ற 20 1 லட்சம் 1 லட்சம் 2 லட்சம் 1.5 லட்சம் அந்த அமௌண்ட்டுடைய இன்றைய பெறுமதி. அப்ப அதை நாம கொலம் சீல இருக்கிற இந்த அமௌண்ட்டை நாம சொல்றோம் ஃபியூச்சர் வேல்யூ. இதை இன்றைய பெறுமதின்னு சொல்லக்குள்ள இதை நாம சொல்றோம் பிரசன்ட் வேல்யூ. அப்ப இதை நான் போறோம் பிரசன்ட் வேல்யூ PV போறோம் பிரசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் ஃப்ளோ. ரைட்? அப்ப இந்த 4 லட்சம் காசு வெளிப்பாய்ச்சல் இந்த இவ்வளவு அமௌண்ட்டும், அதாவது 4வது ரோல இருந்து 8வது ரோல இருக்கிற இவ்வளவு அமௌண்ட்டும் காசு உட்பாய்ச்சல். இப்ப ரெண்டையும் நாம வெளிப்பாய்ச்சலை உட்பாய்ச்சல் அவ்வளவு கூட்டி வெளிப்பாய்ச்சலை நாம கழிக்கின்ற பொழுது ரைட் உங்களுக்கு பிளஸ்ல வருமாக இருந்தால் ஆன்சர் யூ கேன் accept the project. இந்த கேள்விக்குரிய ஆன்சர் அப்படித்தான் வரும். ரைட்? So I'll sum it up. Right? So you get the final answer 32,770. அதாவது என்ன செய்யணும்னு சொன்னால் நான் ஒரே டைம்ல செய்துட்டேன். இந்த முதலாம் வருடம் தொடக்க 5ஆம் வருடத்துடைய மொத்த கூட்டுத்தொகை வருது 4,32,770. அதுல இருந்து கேஷ் அவுட்ஃப்ளோ 4 லட்சத்தை கழிக்கிறோம். அவே பாசிட்டிவ் வேல்யூ யூ கெட் இட். ரைட்? So what is the answer you can give? You can, right? The value of the NPV is positive, right? NPV is positive. NPV is positive. And project can be accepted. கேள்வியாதான் சேர்த்திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது நிராகரிக்கும்? Can you see the Excel sheet? Please respond me. Yes, right. Okay. Somebody. Okay. Right. இன்னும் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிட்டு I'll wind up. இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் உங்களுக்கு கேள்வியில நேரடியா தரப்படுறதால எந்த இஷ்யூமே இல்லை. ரைட்? தரப்படாவிட்டால் நீங்க என்ன செய்யலாம்? டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் டேபிள் உங்களோட கூகுள் கிளாஸ்ல ரூம்ல வந்து நான் அப்லோட் பண்றேன். அதுல போய் செக் பண்ணி இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கலாம் பெர்சன்டேஜ் தரக்கூடாது. ரைட்? அல்லது யூ கேன் கால்குலேட் பண்றதுக்கு இந்த வாய்ப்பாடை யூஸ் பண்ணலாம். 1/1 plus r to the power n. 1/1 plus r to the power n. Right? ₹1 சொன்னால் ₹1 இன்றைக்குரிய பெறுமதி என்றால் ₹1 என்ன செய்யறோம்னு சொன்னால் திரும்ப 1 plus r தரப்படுற பெர்சன்டேஜ் r 10% 10% to the power n. எத்தனையாவது? முதலாவது வருடம், 2வது வருடம், 3வது வருடம்.
உதாரணத்துக்கு வைங்க 10% என்று அஷ்யூம் பண்ண இப்படி வரும் என்றால் இயர் 0 இருக்கின்ற பொழுது டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஒன்று தான். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கின்ற வருஷத்துல டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் ஒன்று தான். அதுல இருந்து மாற்றவும் இல்லை. இயர் 1ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. உதாரணத்துக்கு வைங்க 10%. ரைட் ரைட் assume 10%. ரைட் அப்ப இந்த வாய்ப்பாட்டில் போட்டு செய்தால் 1/1 பிளஸ் 6க்கு பதிலா இந்த 10% போடுறோம். 10% என்று சொல்கின்ற பொழுது 10×100. ரைட் தசமத்துல டைப் பண்ணக்குள்ள யூ கேன் டைப் 0.10 to the power முதலாவது வருடம். So what I can do, I can copy the cell address. Right? Let me to change to 3-digit. Right? Suppose if it is 11%. No, something around 10%. பாருங்க இதான் பெர்சன்டேஜ்ல தந்தாருன்னு சொன்னா இப்படித்தான் நீங்க என்ன செய்யலாம், கணிக்கலாம். அல்லது அந்த டேபிள்ல போய் நீங்க என்ன செய்யலாம், இந்த அமௌண்ட் இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டரை கணித்து கொள்ளலாம். அப்படி இந்த கணிக்கிற அளவுக்கு எல்லாம் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வி நான் காணல. பாஸ் பேப்பர்ல இந்த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் போட்டு தான் அவங்க கணக்கு தந்திருக்காங்க. ஸோ அதனால இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ரைட் அப்படி இன்கேஸ் கணிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியணுமா இருந்தால் இப்படித்தான் அதை கணிச்சு கொள்வது. ஓகே ரைட். ஸோ with this question I'll wind up today. Right, we'll meet on another class. Be online.